தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சொகுசு கார் மூலம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கடத்தல் குருவிகள் போலீசில் சிக்கினர். கிலோவாக பொட்டலம் போட்டு போதைப் பொருட்களை கடத்தியவர்களின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தமிழ்நாடு டு கேரளா கஞ்சா கடத்தல் கும்பல். போலீஸ் விசாரணைக்கு பயந்து கஞ்சா மூட்டையை சாலையில் வீசி காரில் தப்பிய சம்பவம். கடத்தல் குருவிகளை கைது செய்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு காரில் அடிக்கடி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக பார்டர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் திருவனந்தபுரம் மாவட்டம் பாராசாலை அருகே உள்ள செக் போஸ்டில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையை பலப்படுத்தினர். அப்போது அவ்வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். அதிகாரிகளை கண்டதும் காரில் இருந்து ஒரு சாக்கு மூட்டையை தூக்கி கீழே வீசிய நபர்கள் காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளனர். இதனால் 2 குழுக்களாக பிரிந்த போலீசார் கீழே கிடந்த மூட்டைகளை கைப்பற்றி காரில் தப்பிய மர்ம நபர்களை விரட்ட ஆரம்பித்துள்ளனர். மூட்டையை பிரித்து பார்த்தபோது உள்ளே 10 கிலோ அளவிற்கு கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. மறுபுறம் காரில் தப்பிய இருவரும் கூற்றோடில் வைத்து போலீசாரிடம் வசமாக சிக்கினர். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மூட்டைகளையும் அவற்றை கடத்திச் சென்ற இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட சுரேஷ், அருண் ஆகிய இருவர் தமிழ்நாட்டிலிருந்து ரெகுலராக கஞ்சா பொட்டலங்களை கேரளாவிற்கு கடத்தி வந்த கடத்தல் குருவிகள் என்பது தெரிய வந்தது. கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து விசாரிக்க காரின் ஓனரும் விசாரணையில் சிக்கியுள்ளார். கிலோ கணக்கில் பண்டலாக கஞ்சா பொட்டலத்தை இவர்களுக்கு கொடுத்து அனுப்பியது யார்? கேரளாவில் அதை வாங்க இருந்தது யார்? எவ்வளவு ரூபாய் கைமாறியது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் கஞ்சா கடத்தலின் பல்வேறு வெளிவராத தகவல்கள் குறித்தும் கடத்தல் புள்ளிகள் குறித்தும் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.